started the trade over here. The market is not good, but still I had taken a trade. You can see how many lines I have drawn. Okay, so to achieve the target of the day, I use few tricks to reach my goal. Okay, it is a point level only win. Okay, so from the last $20 I make it as 40. Okay, I have to go a little bit slow to reach my target, so mostly I will reach 100 today. We'll see. Here I need to make a put option. Okay, we'll see. Once candle come here, I will make put option of this one. Will take little slowly. We will move because the thing concept here it is. Here it is a level. Okay, this is a lower level, and here is a CH happen. So the last green level. So once candle reach there, we will make a put. Okay, so this I will make little bit higher. I will make one more entry. So why I am taking a long means because this level it goes up and only give the market to make a low. Okay, so we have got a higher entry. We'll see 5 second, one more confirmation. We have a confirmation. Picks are there. Yes, market is pulling down. Let's see. Okay, so to make a target little bit risky trade I had taken. We'll see. Okay, so CH area only. We'll see the CH order block level is working or not. We'll see. So in the CH level இது வந்து order block level. Okay, நம்ம இந்த level, இந்த entire level, the last green candle level, entire level, அதில் வந்துட்டு நமக்கு weak candles கிடச்சிச்சு. ஓகே, ஸோ இந்த வீக் கேண்டல்ஸ் கிட்ட தென் ஒரு ஸ்ட்ராங் ரெட் கிடச்சிச்சு. ஓகே, ஸோ அது இன்னொரு கன்ஃபர்மேஷன். ஸோ அதனால் ஹோப்ஃபுல்லி அது கீழே வரும் அப்படிங்கிறதுல நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த லோ லெவலை டச் பண்ணணும். வெயிட் பண்ணலாம் எவ்வளோ லோ லெவலில் மார்க்கெட் வந்துட்டு அதோட லோவர் லோ அல்லது அதோட சேம் லோஸில் இங்கே வந்துட்டு ஹிட் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகும். ஸோ அது எந்த லோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே, ஸோ எதர் இந்த லோவாக இருக்கும், இல்லை இந்த மார்க்கெட்டோட இந்த லோஸாக இருக்கும். பட் ரொம்ப நேரம் டைம் ட்ரேட் எடுக்கிறது இட் இஸ் ரிஸ்கி. பட் 4Xனால் யூ கேன் யூஸ். ஓகே, நம்ம என்ன என்ட்ரி பாயிண்ட்டை மேலே போட்டிருப்போம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம அதோடைய மேலே ரிஜெக்ஷன் பார்த்துட்டு தான் நம்ம கீழே இங்கே வந்து ட்ரேட் எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த சேஃப் லெவல் சொல்லலாம். பட் லிட்டில் பிட் ரிஸ்கி இந்த இடத்துல ஏன் இருக்குன்னா, இங்கே வந்து ஒரு ரவுண்ட் நம்பர் லெவலில் அங்கே இங்கேன்னு கேண்டில் அடித்து மூவ் ஆகிட்ருக்கேன். வில் சி. மோஸ்ட் ஆஃப் த டைமில் மார்க்கெட் வந்துட்டு கீழே வரும். ஸோ இந்த லோவுக்கு லோ க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ பார்க்கலாம். ஸோ என்னென்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராங் லெவல் தான், ஆர்டர் பிளாக் லெவல். பட் ரொம்ப நேரம் நம்ம ட்ரேட் எடுக்கிறது இட் இஸ் மோர் ரிஸ்கி ஒன். ஸோ ஒரு 1 minute போகலாம், இல்லை ஒரு 2 minute போகலாம். ஓகே, ஸோ
ஸோ அது வந்துட்டு நமக்கு ஃபேவராக இருக்கும். பட் எனிவே பார்க்கலாம். ஸோ இந்த லெவல்ஸ் ஒரு ரவுண்ட் நம்பர் லெவலில் இருக்கிற டைமில் நம்ம அதை பார்த்து தான் என்ட்ரி ஆகணும். வில் சி மேபி த ஃபஸ்ட் ஒன் என்ட்ரி தான் வந்து ரொம்ப முக்கியம். என்ட்ரி பாயிண்ட்டுக்கு கரெக்டாக அதோடய என்ட்ரி பாயிண்ட்டுக்கு லெவலில் வந்துட்டு மார்க்கெட் கரெக்டாக நின்றுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு 77 மேட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ஐ வில் டேக் ஒன் மோர் ட்ரேட். ஒரு ட்ரேட் கூட எடுத்துகிட்டு ஐ வில் ஸ்டார்ட். ஓகே, ஸோ ஸ்லோவாக தான் பண்ணுறேன். ஐம் நாட் மேக்கிங் ஹாட் பிகாஸ் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஃப்ரைடே மார்க்கெட். ஸோ இட் வாஸ் a little bit risky கூட. வில் see. ஏன் பார்ட் 1 பார்ட் 2 பண்ணுறேன்னா, எல்லா ட்ரேடர்ஸும் வந்து ஒரு 1லேருந்து 1000 ஆக்குனேன், ஒரு 10லேருந்து 20 ஆக்குனேன், அந்த மாதிரிலாம் போடுறாங்க. பட் அவங்களுடைய வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட கரண்ட் டைமும் அந்த டேட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஃபராக தான் இருக்கும். நான் கண்டுபிடிச்சதில்ல. இல்லை மற்ற மாதிரினா எதாவது ஃப்ரேக் பண்ணியிருப்பாங்க, அதை லாஸ் பண்ணியிருப்பாங்க, திரும்ப டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லாஸ் எதுவும் பண்ணல. அதனால தான் நான் பார்ட் பை பார்ட் 1 or 2 ட்ரேட் லாஸ் ஆகும். ஸோ தட் இஸ் மார்க்கெட், ரைட்? ஸோ மார்க்கெட்டில் நம்ம எங்கேயாவது கண்டிப்பாக என்ட்ரி பாயிண்ட்டு நமக்கு தெரியாமல் ஒரு லெவலில் கூட பாயிண்ட் லெவலில் மிஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோன்னா சேஃபாக நம்ம ட்ரேட் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ நான் வந்துட்டு ஒரு 2-3 கான்செப்ட்ஸ் கரெக்டாக என்ட்ரி ஆகிறதுக்கு நம்ம ஆர்டர் ப்ளாக் கான்செப்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இங்கே வந்துட்டு மார்க்கெட்டில் என்ன லெவலில் என்ன இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஹைட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த லெவல் பார்த்திங்கன்னா ஓவரால் ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா வேணால் மூவிங் ஆவரேஜ் கூட போட்டுக்கலாம். ஸோ மூவிங் ஆவரேஜ் போடாமல் இருந்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்டு நமக்கு தெரிஞ்சுட்டு ப்ரீவியஸாக ஒரு அப் ட்ரெண்டில் இருந்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேட் ஆகி டவுன் ட்ரெண்டில் ஒரு நியூஸ் ரிலீஸ் ஆகி அதோட கீழே லெவல் வரைக்கும் வந்துட்டு ஆர்டர் பிளாக் லெவல் வரைக்கும் டச் ஆகி மார்க்கெட் போயிட்டு இருந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த லெவல் படி நம்ம பார்த்தோன்னா இந்த லோவில் மார்க்கெட் கட் ஆகவே இல்லை. ஓகே, இங்கே வந்துட்டு ஒரு பிரேக் ஆஃப் லெவல் இருக்குது. இந்த லெவலில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு லோவர் லெவல், ரைட்டாக? இந்த லோவர் லெவலில் நான் லைன் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த லைன் நம்ம இங்கே ட்ரா பண்ணுற இந்த லோ வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு மார்க்கெட்டு. ஸோ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இடத்துல என்ன ஆயிருக்கு, திரும்பவும் லோ வந்துட்டு லோ கீழே வந்திருக்கு. ஸோ எகெயின் என்ன ஆயிருக்கு, மார்க்கெட் இங்கே வந்துட்டு இந்த இடம் இது மார்க்கெட்டுடைய இந்த லோக்கு இந்த 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 லோ லெவலுக்கு இது மார்க்கெட்டுடைய ஹை, ரைட்டாக? இந்த ஹையர் லெவலுக்கு மார்க்கெட் இந்த லெவல் வந்துட்டு இப்போ இங்கே வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ பிரேக் அவுட்னா இது வந்து ஹை மேலே போனாலே நம்ம இந்த இடத்த என்ன சொல்லுவோம், ஆர்டர் பிளாக்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து ஒரு ஆர்டர் பிளாக் நடந்திருக்கு. சாரி ஆர்டர் பிளாக்கில் சிஹெச் நடந்திருக்கு இந்த ஏரியா. இந்த சிஹெச்சை கீழே இங்கே இருக்கிற ஒரு க்ரீன் ரெட் கேண்டில் பிஃபோர் ரெட் கேண்டில் வரைக்கும் மார்க்கெட் இந்த ஸ்ட்ராங் லெவல் வரைக்கும் இங்கே வந்து டச் ஆகிட்டு மேலே போயிட்டு இருந்திருக்கு. ஓகே, ஸோ இது ஆல்ரெடி சிஹெச் நடந்தனால இப்போ ஒரு ஹையையும் லோவையும் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இங்கே இருக்கிற ஹை, இது வந்து லோ. ஓகே, திரும்ப இப்போ நமக்கு சேஞ்ச் ஆஃப் இதுன்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல வந்திருக்கு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பாயிண்ட் நமக்கு என்ன ஆகும்னா இன்னொரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும், ரைட்டா? ஸோ இதில் அதுக்கு முன்னாடி இதில் என்ட்ரி, ஏன்னா இங்கே தான் ஆர்டர் பிளாக் இந்த லெவல். ஓகே, இந்த ரெட் கேண்டில் இருக்குது பாருங்கள், இந்த லெவல் தான் இந்த சிஹெச்எஸ்க்கு நடந்த ஏரியா. இந்த ஹோல் ஏரியா தான் இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக் லெவல், இந்த ஆர்டர் பிளாக் லெவல். ஓகே, ஸோ இந்த ஆர்டர் பிளாக் லெவல் இது வரைக்கும் ஆர்டர் பிளாக் லெவல்னு எல்லாருமே காமனாக சொல்கிறது. ஏன் வந்து விக் இங்கே வரைக்கும் டச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த விக்கில் நம்ம வைக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். இந்த லெவலில் விக்கு நான் டச் பண்ணும்போது இங்கே மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த ரெட் கேண்டிலோடைய மிட் லெவல் தான் வந்து அந்த இது. ஓகே, இந்த ரெட் கேண்டிலோடைய மிட் லெவல் வரைக்கும் வந்துட்டு பாயிண்ட்டு
எடுத்துகிட்டு, ஏன்னா நம்ம எப்போவுமே வந்து ஃபோரெக்ஸில் இருக்கும்போது கீழே தான் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம தைரியமாக ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, ஸோ ட்ரெண்ட் இப்போ வந்துட்டு இங்கே இப்போது வந்து ஒரு ஆர்டர் பிளாக் ஆகி மார்க்கெட் பாயிண்ட் இருந்திருக்கு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதர் மேலே பிரேக் அவுட் ஆனாலும் இல்லை இந்த லெவலில் இங்கே கிராஸ் ஆனால் தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ என்டையர் லெவலில் நம்ம பண்ண முடியாது. ஓகே, ஸோ வேறு எதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா பார்க்கலாம். இந்த இது பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இன்னும் ரொம்ப மேலே தான் போகும். ஸோ மார்க்கெட் கீழே வர சான்ஸ் இல்லை. ஓகே, ஓகே, இப்போ இங்கே என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே ஆஸ் ஆஃப் நவ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் ஆகி அதோடைய லோ லெவல் பார்த்து மார்க்கெட் போகுது. ஓகே, ஸோ இது வந்து லோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் நடந்திருக்கு. இந்த க்ரீன் கேண்டிலுடைய மிட்டு டச் ஆகலை, டச் ஆகி கீழே வரும். ஒன் மோர் ட்ரேட் வந்து அதில் என்ட்ரி ஆகிக்கும். இல்லை ரிஸ்க் எடுக்க வேணாலும் எடுக்காமல் என்ட்ராகாமல் ஸ்ப்ரேட் பண்ணும். ஸோ வில் சி ஹவு இந்த கேண்டில் எப்படி மேலே எடுத்துகிட்டு போகுது பாருங்கள். இது ஈஸியாக மேலே தான் எடுத்துகிட்டு போகும். பார்க்கலாம் நமக்கு எதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரான இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் மார்க்கெட் கீழே வந்திருக்கு பார்த்திங்கன்னா தெரியும். பிகாஸ் ஆஃப் கரெக்ட் ஆர்டர் பிளாக். எப்போவுமே ஆர்டர் பிளாக் லெவல் வந்து கரெக்டாக ரெஸ்பெக்ட் ஆகும். ஆர்டர் பிளாக்லேருந்து மார்க்கெட் கீழே வந்துச்சு. ஓகே, ஸோ இந்த இதை வந்து நான் இங்கேயே ஸ்டாப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நான் கன்டினியூ பண்ணுறேன். ஐம் வெரி டயர்ட். ஓகே, மார்க்கெட்டை நம்ம கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகணும். இப்போ நிறைய பிக்ஸ் இருக்குது. See you later.